பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா வேற வேற வார்த்தைகளை சொல்லலாம். சப்ளிமெண்டரி காஸ்ட்னு சொல்லலாம். அன்அவாய்டபிள் காஸ்ட், கண்டிப்பா நம்ம இதை செஞ்சேதான் ஆகணும். அன்அவாய்டபிள். இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டைரக்ட்னா மறைமுகமா இருக்கிறது, ஓகேவா. அப்புறம் சங்க் காஸ்ட். சங்க் காஸ்ட்னா போட்டது போட்டதுதான், மூழ்கினது, சிங்க் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அதான் சங்க். ஓகே, அதோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சங்க். சோ சங்க் காஸ்ட் அப்படின்னா போட்டது போட்டதுதான். இப்ப லேண்ட் நம்ம 60 லட்சம் வாங்கிட்டோம்னா 60 லட்சம் அதுல போட்டதுதான். நம்ம அதை 60 லட்சத்து வெளியில எடுக்க முடியாது, ஓகேவா. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் நம்ம அந்த லேண்ட் விக்கலன்னா நம்ம எடுக்க முடியாது இல்லையா. சோ அது எல்லாத்தையும் சங்க் காஸ்ட்னு சொல்லுவோம். ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்னா வந்து தலைக்கு மேல போயிடுச்சு, மீன்ஸ் நிறைய காஸ்ட், அதுதான் ஓவர் ஹெட் காஸ்ட் நம்ம சொல்றோம். ஜென்ரலா வேரியபிள் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பிக்ஸ்டு காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது கம்மியான செலவா தான் இருக்கும். ஆனா பிக்ஸ்டு காஸ்ட் ரொம்ப 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 ஜென்ரலாவே ரொம்ப அதிகமான செலவுகளா தான் இருக்கும் நம்மளுக்கு, ஓகேவா. சோ இந்த பிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரிமைன் த சேம் irrespective ஆஃப் த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளவு பண்றோம் இல்ல பண்ணவே இல்லைன்னாலும் பிக்ஸ்டு காஸ்ட் பிக்ஸ்டு தான். நம்ம நிலம் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த நிலம் நம்ம உற்பத்தி பண்ணாலும் அந்த நிலம் வந்து நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ அது பிக்ஸ்டு காஸ்ட். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் அது வந்து அதே அளவுல தான் இருக்கும், சரியா. பிக்ஸ்டு காஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ரிமைன் இன்வேரியன்ட் இன் த ஷார்ட் ரன், அதாவது குறுகிய காலத்துக்கு இந்த பிக்ஸ்டு காஸ்ட் வந்து பிக்ஸ்டா தான் இருக்கும், மாறாது. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஷார்ட் ரன்ல வந்து ஒன்னாவது பிக்ஸ்டு காஸ்டா இருக்கும், மற்றதெல்லாம் வேரியபிள் காஸ்டா இருக்கும். லாங் ரன்ல ஏன்னா டைம் ஆக நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லா காஸ்டையுமே நம்ம வேரியபிள் காஸ்டா மாத்திடுவோம். அப்ப லாங் ரன்ல பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிற ஒன்னே இருக்காது. நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து வேரியபிள் காஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே வேரியபிள் இன்புட்டா தானே இருக்கும். அப்ப அந்த இன்புட்டுக்கு தானே நம்ம காஸ்ட் செலவு பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் ரன்ல நம்மளுக்கு பிக்ஸ்டு இன்புட் ஒண்ணு இருக்கும், அதனால நம்ம அதுக்கு பிக்ஸ்டு காஸ்ட் செலவு பண்ணுவோம். லாங் ரன்ல பிக்ஸ்டு இன்புட்ங்கிறதே ஒண்ணு இருக்காது, ஏன்னா எல்லாமே வேரியபிள் இன்புட்டா கன்வெர்ட் ஆயிடும். அந்த இடத்துல நம்மளால வந்து பிக்ஸ்டு காஸ்ட் ஒண்ணு இருக்காது இல்லையா, ஓகேவா. சோ எல்லாமே நமக்கு இன்புட்ஸ் எல்லாம் வேரியபிள் இன்புட்ஸா இருக்கிறதுனால எல்லாமே நம்மளுக்கு வேரியபிள் காஸ்டா தான் இருக்கும், ஓகேவா. சோ பிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஷார்ட் ரன்ல இருக்கும், லாங் ரன்ல இருக்காது. வேரியபிள் காஸ்ட் வந்து ஷார்ட் ரன்லயும் இருக்கும், லாங் ரன்லயும் இருக்கும், ஓகேவா. ரைட். இப்போ இந்த காஸ்ட்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ், நம்ம வருமான வரி இல்லைன்னா வரி, அது வந்து நம்ம கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். இன்சூரன்ஸ், ஓகேவா, ஏதாவது அந்த திருடு போகாம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி தெஃப்ட் எல்லாம், அப்புறம் ஏதாவது ரொம்ப டிஸ்ட்ரக்ஷன் வர்றதுக்கு, இல்ல வந்து அந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அது அழிஞ்சு போகாம இருக்கிறதுலாம் இன்சூரன்ஸ் எடுத்து வைப்போம். அது செஸ்ங்கிறதும் வந்து இந்த டாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்பெஷலான கைண்ட் ஆஃப் டாக்ஸ் தான் செஸ்ன்னு சொல்லுவோம். லேண்டுக்குலாம் செஸ் கட்டுவோம். அடுத்து டிப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி, அதாவது தேய்மானம். மெஷினரியை நீங்க யூஸ் பண்ணலனாலும் யூஸ் பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பா அதுல தேய்மானம் இருக்கும். சோ அந்த தேய்மானம்ங்கிறதும் நம்ம பிக்ஸ்டு காஸ்டா எடுத்துப்போம். ஏன்னா வருஷம் அது வந்து தேஞ்சிட்டே தான் இருக்கும். ஒரு வருஷம் அப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து அதை யூஸ் பண்ணாமலே இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கும் தேயும். அடுத்த வருஷம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா யூஸ் பண்றதுனாலயும் அது தேயும், புரிஞ்சா. சோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் டிப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி, டிப்ரிசியேஷன் ஆன் இம்ப்ளிமெண்ட், டிப்ரிசியேஷன் ஆன் டூல், டிப்ரிசியேஷன் ஆன் பில்டிங். இந்த 4க்குமே டிப்ரிசியேஷன் எடுத்துக்கணும். மெஷின்லயும் சரி, இம்ப்ளிமெண்ட் மண்வெட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் டூல்ஸ், பில்டிங். இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற பில்டிங்கோட அதே வேல்யூ வந்து நாளைக்கு இருக்காது, அது வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா செவர்லாம் தேயும், காத்து மழை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. சோ அது எல்லாமே டிப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் எடுத்துக்கும். அடுத்து சாலரிஸ் ஆஃப் பர்சனல் ஒர்க்கிங் இன் த ஃபர்ம், அதாவது ஒரு மீன்ஸ் நம்ம வந்து மேனேஜர் யாரையாவது போட்டிருக்கோம், ஃபார்மிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜர் யாராவது போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மேனேஜர் வந்து ரெகுலரா நம்மளுக்கு வந்துகிட்டே இருப்பார் இல்லையா, அவர் ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். சோ அவருக்கு மாசம் நம்ம வந்து என்ன பண்ணணும், பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் தப்பா புரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா நம்ம ஒரு டைம் பல்கா கொடுக்கறது பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்ப லேண்ட் வாங்குறோம், டிராக்டர் வாங்குறோம் அப்படின்னா ஒரு டைம் வந்து மொத்தமா 60 lakhs பே பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறோம், இல்ல ஒரு 10 lakhs 8 lakhs 5 lakhs பே பண்ணி ஒரு டிராக்டர் வாங்குறோம் அப்படிங்கறது தான் நம்ம பிக்ஸ்டு காஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ரிக்கரண்டா திரும்ப உங்களுக்கு வந்து கண்டினியூஸா கண்டிப்பா நீங்க பே பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா மாசம் நீங்க வந்து அவனுக்கு என்ன கொடுக்கணும், சம்பளம் கொடுத்துதான் ஆகணும். சோ அது எல்லாமே பிக்ஸ்டு காஸ்ட். இப்போ ஒரு லேபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. ஒரு லேபர் இருக்காங்கன்னா அந்த லேபர் தினக்கூலியா வராங்க, நம்ம வந்து கேஷுவல் லேபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டெய்லி வேஜ் கேஷுவல் லேபர்னு சொல்லுவோம். சோ அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது வந்து வேரியபிள் காஸ்ட். ஏன்னா அவங்க இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க, நம்ம வேணும்னு சொல்லும் போது அவங்க வருவாங்க. சோ இந்த மாதிரி இருப்பாங்க. எப்ப வேலை இருக்கோ அப்ப வந்துட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு காசு கூலி வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சோ இது வந்து நார்மலான லேபர் பண்றது. அதே வந்து பெர்மனன்ட் லேபர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ கேஷுவல் லேபர்னு ஒருத்தங்க இருக்காங்க, பெர்மனன்ட் லேபர்னு வேற ஒருத்தங்க இருக்காங்க. சோ பெர்மனன்ட் லேபர் அப்படின்னா வந்து ரெகுலராவே நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரதான் அவங்களுக்கு வேலையே, சரியா. அப்ப ரெகுலரா வருவாங்க.
அப்ப அவங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒரு வேலையை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தாவது அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். சோ அந்த மாதிரி பர்மனன்ட் லேபருக்கு கொடுக்குற காசு எல்லாமே பிக்ஸ்டு காஸ்ட்ல வரும். ஓகேவா? அந்த சும்மா தினக்கூலியா வந்துட்டு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற காசு எல்லாமே வந்து வேரியபிள் காஸ்ட்ல அடங்கும். ஓகேவா? ரைட், இதுதான் வந்து நம்ம பிக்ஸ்டு காஸ்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து உள்ளது வேரியபிள் காஸ்ட். இது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம், எஸ்டாபிளிஷ்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் காஸ்ட் அப்படின்னா, வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது செகண்ட் ஃபேஸ் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ரைட், ஓகே. அப்போ இதுக்கு இன்னொரு பேரு செகண்ட் ஃபேஸ் காஸ்ட் ஆர் ஒர்க்கிங் காஸ்ட். ஒர்க்கிங்னா இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிறது. ஆப்பரேட்டிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும். ஏன்னா வந்து இது குறுகிய காலத்துக்கு தான் இருக்குது. ஓகேவா? எப்ப கிராப் ப்ரொடக்ஷன் 6 மாசம் அப்படின்னா நான் 6 மாசத்துக்குள்ள மட்டும் தான் நான் செலவுகள் எல்லாம் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஒர்க்கிங் காஸ்ட், ஆப்பரேட்டிங் காஸ்ட், டைரக்ட் காஸ்ட். இது பிக்ஸ்ட் காஸ்ட் என்னன்னு பார்த்தோம், இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து பிரைம் காஸ்ட், ரொம்ப முக்கியமான காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் பிரைம் காஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து சர்க்குலேட்டிங் காஸ்ட், சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு சீசனுக்கு அடுத்த சீசனுக்கு அப்படி. அடுத்து ரன்னிங் காஸ்ட், ஓடிக்கிட்டே இருக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும் வேரியபிள் காஸ்ட்ங்கிற வார்த்தைகள் எல்லாமே. ஓகேவா? ஓகே, இப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து வேரி வித் த லெவல் ஆஃப் அவுட்புட். அதாவது நான் ப்ரொடக்ஷன் பண்றேன், நான் வந்து அவுட்புட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த அவுட்புட் லெவல் அப்படிங்கிறது 0க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த இடத்துல ஏதோ வேரியபிள் காஸ்ட் செலவு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அவுட்புட் லெவல் வந்து 0வா இருக்குன்னா என்ன அர்த்தம், நான் ப்ரொடக்ஷனே பண்ணலன்னு அர்த்தம். சோ ப்ரொடக்ஷனே பண்ணல அப்படின்னா நான் இன்புட் செலவே பண்ணிருக்க மாட்டேன்ல, அப்ப வேரியபிள் காஸ்டே அங்க இருக்காது. ஓகேவா? இதைத்தான் சொல்றாங்க. அடுத்து என்னென்னலாம் வேரியபிள் காஸ்டா இருக்கலாம்னா, ரா மெட்டீரியல், இன்புட், சீடு, ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடு, இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம்ல அது. அப்புறம் லேபர், கூலி கொடுக்குறோம். அப்புறம் பவர், எலக்ட்ரிசிட்டி, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். மெஷினரி ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மெஷினரியோட சார்ஜ் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு காஸ்ட். மெஷினரி வாங்குறது, அந்த வாங்குற விலை வந்து பிக்ஸ்டு காஸ்ட், ஏன்னா நம்ம கிட்ட எப்பவுமே இருக்க போகுது. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் அப்பப்போ நடக்கிறது இல்லையா. சோ இதெல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா வேரியபிள் காஸ்ட் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து வேரியபிள் காஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து டோட்டல் காஸ்ட். டோட்டல் அப்படின்னா மொத்த செலவு. அப்ப பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் தான் நம்ம டோட்டல் காஸ்ட்னு எடுத்துப்போம். ஓகேவா? சோ இந்த நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இந்த எல்லா காஸ்ட் கான்செப்ட்ஸ்க்கும் இந்த பக்கம் வயலட் கலர்ல இருக்கிற டாபிக்ஸ்ல உள்ளதுக்கு எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஓகேவா? சோ இந்த கர்வ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் பாத்திரலாம். பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறதும் டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறதும் ஒன்னே தான். வேரியபிள் காஸ்ட்ங்கிறதும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்ங்கிறதும் ஒன்னே தான். ஓகேவா? சோ பிக்ஸ்டு காஸ்ட் எப்படி இருக்கும்னா பிளாட்டா இருக்கு. இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல வந்து காஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ குவான்டிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ண காஸ்ட் வந்து ஒரே லெவல்ல தான் இருக்கும். அதுதான் டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட். ஓகேவா? அதாவது மொத்தமா நம்ம குவான்டிட்டிங்கிறது இன்புட் குவான்டிட்டி கிடையாதுப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவான்டிட்டிங்கிறது அவுட்புட்டோட குவான்டிட்டி. புரிஞ்சா? சோ அவுட்புட்டோட குவான்டிட்டி வந்து எவ்வளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு காஸ்ட் வந்து ஒரே லெவல்ல தான் இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த கிராஃப் வந்து பிளாட்டா இருக்கு. ஓகேவா? டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு. அதாவது நான் 1 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த லேண்டோட விலை 60 லட்சம் தான். நான் வந்து அதே லேண்ட்ல வந்து ஒரு 50 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னாலும் அந்த லேண்டோட விலை என்னதான், 60 லட்சம் தான். அப்போ நான் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அந்த லேண்டோட விலை, அதாவது அந்த பிக்ஸ்டு காஸ்டோட விலை வந்து அதே தான் இருக்கும். பிக்ஸ்டு இன்புட்டோட நான் செலவு பண்ற காஸ்ட் வந்து அதே தான் இருக்கும். அதான் பிக்ஸ்டு காஸ்ட் நம்ம சொல்றோம். ஓகே, ரைட். அடுத்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வாங்க. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு எஸ் ஷேப்டு கர்வ் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. எஸ் ஷேப்ல இருக்காது, அதனாலதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ டோட்டல் காஸ்ட்னா என்ன அர்த்தம், பிக்ஸ்டு காஸ்டும் பிளஸ் வேரியபிள் காஸ்டும் தானே. அதனாலதான் அது வந்து பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? அதாவது அந்த கிரீன் கலர் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிக்ஸ்டு காஸ்ட் எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க பாருங்க டோட்டல் காஸ்ட். ஆனா டோட்டல் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்கும்னா ஆரிஜின்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும், 0ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? சோ இதுதான் வந்து டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட். ஓகேவா? ரைட். அடுத்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஓகே, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆவரேஜ் அப்படின்னாலே என்னது, ஒரு சராசரி. ஓகேவா? அப்ப ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு வேரியபிள் காஸ்ட் ஆச்சு. ஓகேவா? 1 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு விதை, எவ்வளவுக்கு ஃபர்டிலைசர் வாங்கினேன், எவ்வளவுக்கு பெஸ்டிசைட் அடிச்சேன், எவ்வளவு வந்து லேபர் வேலை செஞ்சாங்க. சோ இதெல்லாமே என்னது, வேரியபிள் காஸ்ட். அப்போ 1 கிலோ தக்காளிக்கு எனக்கு எவ்வளவு வேரியபிள் காஸ்ட் நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுதான் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? மொத்த அவுட்புட் என்ன, 50 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றேன், மொத்தமா எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, ஒரு 50,000 செலவாயிருக்கு அப்படின்னா 1 கிலோ தக்காளிக்கு நான் 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேங்கிறது அர்த்தம். புரிஞ்சா? இதுதான் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ரைட். அப்போ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா ஜென்ரலாவே நமக்கு ரொம்ப அதிகமா செலவாகும். ஓகேவா? அதே
ரொம்ப அதிகமான லெவல் ஆஃப் அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். ஏன்னா பல்கா நம்ம இன்புட்ஸ் வாங்குவோம், அப்ப நம்மளுக்கு செலவு கம்மி ஆகும். ஓகேவா? அதனாலதான் வந்து பல்கா ப்ரொடியூஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ காஸ்ட் ஆஃப் வேரியபிள் இன்புட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் பிகம்ஸ் வெரி ஹை. இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் தான் அப்படி சொல்றாங்க. அடுத்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஃபால்ஸ் டு மினிமம் at the output level where APP is maximum. நம்ம கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல 3 கர்வ் பார்த்தோம் இல்லையா? TPP, APP, MPP ன்னு சொல்லி 3 கர்வ் பார்த்திருப்போம். அதுல APP அப்படிங்கிற கர்வ் எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கும்னு பார்த்தோம். ஸ்டேஜ் 1ஓட முடிவுல APP is equal to MPP இருக்க இடத்துல APP மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட் அது வந்து ப்ரொடக்ஷன் கர்வ்ல. சோ அந்த பாயிண்ட்ல இந்த காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தன்னோட மினிமம் அட்டைன் பண்ணிருக்கும்னு சொல்றாங்க. இந்த கிராஃப் பாருங்க, ஏவிசி கர்வ் இருக்கு. அவுட்புட்ங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட், காஸ்ட்ங்கிறது வந்து இந்த பக்கம் இருக்கிறது இன்புட் காஸ்ட். அப்போ ஏவிசி கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஷேப்டு கர்வா இருக்கும். எந்த இடத்துல மினிமமா இருக்கும் அந்த பாயிண்ட் குழி இருக்கு பாத்தீங்களா, அந்த எந்த இடத்துல ஏவிசி கர்வ் வந்து மினிமமா இருக்கோ அந்த இடத்துல ஏபிபி அதாவது ப்ரொடக்ஷன் வந்து மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க இடத்துல தான் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஏபிபி ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஏவிசி கர்வ். ஏவிசி கர்வோட ஷேப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல இருக்கும். அதே டோட்டல் பிக்ஸ்டு காஸ்டோட கர்வ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பார்த்தோம், ஹாரிசான்டலா பார்த்தோமா, மொத்தமா பிளாட்டா இருக்கும். அதே டோட்டல் வேரியபிள் காஸ்டோ இல்ல டோட்டல் காஸ்டோட கர்வ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எஸ் ஷேப்ல தான் இருக்கும். ஆனா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிக்கும், டோட்டல் காஸ்ட் வந்து அந்த மேல டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் எங்க முடியுதோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து டோட்டல் ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட். ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது என்னன்னா நம்ம எப்படி ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட். அப்போ அங்க நியூமரேட்டர் என்ன இருந்துச்சு, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருந்துச்சு. இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது 1 கிலோ அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, 1 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பிக்ஸ்டு காஸ்ட் ஆச்சு. ஓகேவா? அப்போ மொத்தம் வந்து 50 கிலோ நான் தக்காளி உற்பத்தி பண்ணிருக்கேன். எனக்கு மொத்தம் எவ்வளவு பிக்ஸ்டு காஸ்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு லேண்டு, டிராக்டர், மிஷினரி, எக்யூப்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 50 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மொத்தம் 50 கிலோ தக்காளி கீழே இருக்கிற டினாமினேட்டர் மேல எவ்வளவு ஆயிருக்கு, 1 lakh ஆயிருக்கு. அப்ப 50 டிவைட் பை 1 lakh 1 lakh டிவைட் பை 50ன்னு போட்டீங்கன்னா என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 கிலோ தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் ஆவரேஜா இவ்வளவு பிக்ஸ்டு காஸ்ட் வந்து செலவு பண்ணிருக்கேன் அப்படிங்கறதா இதுக்கு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த கர்வ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கர்வ். அதாவது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்னா அதாவது மேல ஒய் ஆக்சிஸையும் டச் பண்ணாது, கீழே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸையும் அது டச் பண்ணாது. ஆனா அது கிட்டயே போய்கிட்டே இருக்கும், அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். சரியா? இதுதான் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இந்த கர்வ் வந்து ஏஎஃப்சி கர்வ், ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்து இத முடிஞ்சிச்சு. இப்ப ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இல்லைன்னா ஆவரேஜ் காஸ்ட். எப்படி நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆவரேஜ் டோட்டல் காஸ்டும். முன்னாடி வார்த்தை ஆவரேஜ்ங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க 3 இடத்துலயும். அப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? சோ அப்ப ஏடிசி அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறோம், டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டின்னு பார்க்கலாம். இல்லைன்னா மேல இருக்க நியூமரேட்டர் டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். நம்ம டோட்டல் காஸ்ட் மொத்த செலவுன்னு பார்ப்போம் இல்லையா? அப்போ டோட்டல் காஸ்ட் பை குவான்டிட்டின்னு பாத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷனை வந்து எதனால நம்ம அப்படி சொல்றோம்னா ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது டிஎஃப்சி பை கியூ, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது டிவிசி பை கியூ. அந்த கீழே இருக்கிற ஈக்குவேஷன் நீங்க தனித்தனியா பிரிச்சு எழுதினீங்கனாலும் இதே தான் வரும். அதனால நம்ம ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் நம்ம 3 வகையை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்னு ஏஎஃப்சி பிளஸ் ஏடிசி, சாரி ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசின்னு சொல்லலாம். ஏன்னா பிக்ஸ்டும் இருக்கு, அந்த இடத்துல வேரியபிளும் இருக்கு. அதே இல்லைன்னா நம்ம டோட்டல் டேர்ம்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. அந்த டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் ஒன்னா சேர்த்துனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு டோட்டல் காஸ்டா வரும் இல்லையா? அதனால டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த குவான்டிட்டிங்கிற நம்ம எந்த இடத்துல மென்ஷன் பண்ணாலும் அது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். ஓகேவா? அவுட்புட்டோட குவான்டிட்டி இன்புட்டோட குவான்டிட்டி கிடையாது. ரைட்? ஓகே ரைட். இப்போ இந்த ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும், எப்படி நீங்க ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் பாத்தீங்களோ பாருங்க. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கு, யூ ஷேப்ல இருக்கு. இதே மாதிரி தான் இந்த ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இருக்கும். சரியா? இந்த ஆவரேஜ் காஸ்ட் கர்வும் யூ ஷேப்ல தான் இருக்கும்.
இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நம்ம எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நம்ம படிப்போம். அதாவது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா வந்து நம்ம பல்கா ப்ரொடியூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும், அதாவது காசு கம்மியா செலவாகும். டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா நம்ம கம்மியா ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமான காசு செலவாகும். ஓகேவா, இதுதான் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நம்ம சொல்லுவோம். எப்படி இந்த ஏசி கர்வ் இருக்கு இல்லையா, அதோட ஃபாலிங் போர்ஷன், அதாவது அந்த கிரீன் கலர்ல இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஃபாலிங் போர்ஷன் காஸ்ட் வந்து சரியுது அப்படின்னா என்ன அர்த்தம், அது நமக்கு நல்லதுன்னு அர்த்தம். அப்ப காஸ்ட் சரியிற இடத்துல நமக்கு எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்கும், அதாவது நல்ல வகையில நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்போம். காஸ்ட் ஏறுது பாத்தீங்கன்னா, அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வந்து டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், அதாவது காஸ்ட் வந்து ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ காஸ்ட் ஏறுறது நம்மளுக்கு நல்லது கிடையாது, அதனாலதான் அந்த டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்றாங்க. அதே இந்த ஏசி கர்வோட மினிமம் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஃபிஷியன்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சூப்பரா நமக்கு கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அங்க ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வோட மினிமம்ல எப்படி இருக்கும், இதுல இருக்கிற மினிமம் பாயிண்ட்ல வந்து ஏபிபி மேக்ஸிமம் இருக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஆவரேஜ் காஸ்ட் கர்வ், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வோட மினிமம்ல நம்ம சூப்பர் எஃபிஷியன்ட்டா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரைட். அடுத்து மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல்னால என்ன சொல்லியிருக்கோம், சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் அவுட்புட். ஓகேவா, டோட்டல் அவுட்புட் சேஞ்ச் ஆகிறதுனால டோட்டல் காஸ்ட் வந்து என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது தான் மார்ஜினல் காஸ்ட். இந்த மார்ஜினல் காஸ்ட் கர்வுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த எம்சி கர்வ் மட்டும் நம்ம தனியா வரையவே முடியாது. எப்பவுமே இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், இந்த கர்வ்ஸோட சேர்த்து தான் நம்மளால எப்பவுமே எம்சி கர்வ் வந்து வரையவே முடியும். சோ இதுல என்ன பெக்யூலாரிட்டின்னு பாத்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட் கர்வ் அப்படிங்கிற கர்வ் வந்து ஃபர்ஸ்ட் தன்னோட மினிமம் பாயிண்ட் அட்டைன் பண்ணிடும். ஓகேவா, தன்னோட மினிமம் அட்டைன் பண்ணிட்டு அது ஏறும் போதுதான் ஏவிசியோட மினிமத்தையும் ஏடிசியோட மினிமம் பாயிண்ட்டையும் கட் பண்ணிட்டு போகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, எம்சி கர்வ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தன்னோட மினிமம் பாயிண்ட் அட்டைன் பண்ணிடும், அதுக்கப்புறம் அது மேல ஏறி போய்கிட்டு இருக்கும். அந்த டாட்டட் லைன்ல இருக்கு பாருங்க, அதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அது தன்னோட மினிமம் பாயிண்ட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா ஏவிசி கர்வ் இருக்கு பாருங்க, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ், அதோட மினிமம் பாயிண்ட கட் பண்ணும். அதுக்கப்புறம் ஏடிசி கர்வ், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வோட மினிமம் பாயிண்ட கட் பண்ணிட்டு மேல போயிட்டு இருக்கும். ஓகேவா, சோ இதுதான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கிளப்டா தான் நம்மளால எம்சி கர்வ் போட முடியும், தனியா எம்சி கர்வ் வராது. ஓகேவா, ஏன்னா மார்ஜினல், சோ மார்ஜினல்ங்கிறது சேஞ்ச் காமிக்கணும் இல்லையா, அதனால. சோ காஸ்ட்ங்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து அவுட்புட்டோட லெவல் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு. சோ இந்த அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத இந்த கிராஃப்ல பாக்குறோம். சோ ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா போட்டுக்கோங்க. ஆவரேஜ் டோட்டல் காஸ்டும் சரி, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்டும் சரி, ரெண்டுமே யூ ஷேப்ல தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயத்த கவனிக்கிறீங்கன்னா, அந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் இருக்கிற கேப் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரொம்ப அகலமான கேப் இருக்கும், போக 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 ரெண்டும் கிட்ட வரும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் ரன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஷார்ட் ரன்ல எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட்ங்கிறது தனியா இருக்கும், பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது தனியா இருக்கும், ரெண்டு தனித்தனியா இருக்கும். மீன்ஸ் ரொம்ப வேரியேஷன் இருக்கும் ரெண்டுலயும். ஆனா லாங் ரன் போக போக, டைம் போக 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 நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கிட்ட வந்துடும். ஏன்னா லாங் ரன்ல பிக்ஸ்டுங்கிற ஒரு காஸ்டே இருக்காது, எல்லாமே வந்து வேரியபிள் காஸ்டா மாறிடும் இல்லையா. அதனால லாங் ரன்ல நம்ம ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னு சொல்றதும் ஒண்ணுதான், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஏன்னா லாங் ரன்ல நமக்கு பிக்ஸ்டுங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது, ரைட்டா. சோ இது வந்து இன்னொரு பெக்யூலாரிட்டி. ஓகே, அப்ப எம்சி கர்வ்ங்கிறது நமக்கு ஏடிசி ஏவிசி கர்வ் வச்சுதான் வரும். இந்த ஏஎஃப்சி கர்வுக்கு ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ் வந்து இந்த இடத்துல கிடையாது, அது ஏன் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. பட் ஏபிசி கர்வையும் ஏடிசி கர்வையும் தன்னோட மினிமத்துல கட் பண்றது எது அப்படின்னா எம்சி கர்வ். அந்த எம்சி கர்வ் ஃபர்ஸ்ட் தன்னோட மினிமம் அட்டைன் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் இது ரெண்டையும் வந்து மினிமம் பாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டு போகும். ஓகேவா, ரைட். இதுதான் மார்ஜினல் காஸ்ட். சோ இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் காஸ்ட் கான்செப்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஓகே, இது ரொம்ப முக்கியம், இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அடுத்து